வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் ஆணையம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்களித்த அனைவரையும் யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். காலையில் நான் ஓட்டு போடுறதுக்காக சென்றிருந்தேன். வரிசையில் நின்று கொண்டிருந்த போது புதிய தலைமுறை வாக்காளர்கள் மிக ஆர்வத்தோடு குடும்பத்தோடு வந்து வாக்களித்து சென்றதை பார்த்தேன். வாக்களித்து விட்டு வெளியே வரும்போது அவருடைய முகத்தில் ஒரு பரவசம், ஜனநாயக கடமையை ஆற்றியது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சாதித்ததை போன்று வந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் அல்ல, காலையிலிருந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த சதவீதங்கள் உடனுக்குடன் வருவதை பார்க்கும்போது நிறைய வாக்குகள் அதிகரித்திருப்பதைப் போல ஒரு தோற்றம் வந்தது. இது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகும் என்பது தெரியாத நிலைக்கு தங்களின் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி, இழந்த ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களும் சரி, புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அரசியலில் நுழைந்தவர்களும் சரி, இந்த தேர்தலை ஒரு வித்தியாசமாகத்தான் பார்த்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தோடு வந்து பூத்துகளில் வந்து உட்கார்ந்து பணியாற்றியதை பார்த்தேன். முன்பு காலங்களில் நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாகத்தான் என்னுடைய பார்வைக்கப்பட்டது. தேர்தல் பரப்புரையின் போது கொடுத்த வாக்குறுதிகள், ஒருவர் பேசி தாக்கி கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது. தேர்தலும் முடிவை நெருங்கி இன்றைக்கு வாக்குப்பதிவான பெட்டிகளை கொண்டு செல்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதை கொண்டு போய் சேர்த்து அதை பத்திரமாக வைக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எந்த அசம்பாவிதங்களும் இந்த தேர்தலில் நடக்கலை. தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமான சில இடங்களில் வந்து நடந்த நிகழ்ச்சிகள் மட்டுமே பெரிதாக கூட எண்ணப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு மிக அமைதியாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று பேசிக்கொள்கிறார்கள். இந்த தேர்தல் 2021 அப்போதிருந்த வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு இப்போ நடந்த 2026 தேர்தலில் வாக்களித்தவர்கள் வாக்கு சதவீதம் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கணக்கிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமே தெளிவாகிறது. இதுவரை நடந்த இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றோ, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்றோ, அல்லது ஒரு புதிய கட்சிக்கு ஆட்சி பீடத்தை தருவார்கள் என்றோ எண்ணி பார்க்க முடியவில்லை. வாக்கு எண்ணிக்கை முடிந்து மே 4ஆம் தேதி முடிவுகள் வந்த பிறகுதான் யாருக்கு இழப்பு, யாருக்கு வாய்ப்பு, யாருக்கு ஆட்சி பீடம் என்பது முடிவாகும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை இந்த தேர்தல் காலத்தில் யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக பதிவிட்ட தேர்தல் பதிவுகளுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, மீண்டும் தொடர்ந்து பொதுவான விஷயங்களை பற்றி பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.